ஒட்டுமொத்தமாக தொண்டர்கள் எல்லாமே தலைவர் அமைச்சராகணும், இந்த மக்களுக்கான விடியலுக்கான தலைவரை தலைவர் தான். அதனால் எங்களையெல்லாம் அரியணை வைத்து பார்த்த தலைவர் நாங்கள் எல்லாமே அவர் அரியணை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். சோஷியல் மீடியாவில் வைரலாக வன்னியரசு தான் அமைச்சர் இடம்பெற போகிறாரு அப்படின்ற வார்த்தை ஓட்டிகிட்டு இருக்கு. நல்லது தானே, எல்லோரும் ஆகட்டுமேண்ணே. காங்கிரஸில் 2 பேர், நாங்கள் இப்போ 3 பேருங்கிறாங்க. நாங்கள் 2 பேர் வச்சுக்கிறோம், எங்களுக்கு 3 அமைச்சர் தரட்டும், 2 அமைச்சர் தரட்டுமே. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. யாரும் நாங்கள் அவாய்ட் பண்ண மாட்டோம்ல. கவர்னர் ஆட்சி தான் வரக்கூடாதுன்ற ஒரு அந்த மனப்பான்மை தான் தாவேக்க ஆதரவுன்னு தன்னிலை விளக்கம் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த அதிகாரத்தை கைப்பற்ற இடத்துக்கு போயிருக்கும்போது அதெல்லாம் கரைஞ்சி விடுது இல்லையா? இல்லை, அப்போ திருமாவளவன் சொல் மாறி இருக்கு. இல்லைண்ணா, அது அப்படி நம்ம அது பார்க்கல. அவரை நம்பி வாக்களித்தவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறாரு? இனிமேல் விஜய் செய்யும் தவறுகளுக்கு திருமாவளவன் பொறுப்பேற்கணும் இல்லையா? அப்படி ஆட்சியில் நம்ம பங்கு எடுத்தால் மட்டும்தான். இங்கே இருக்கிற நிலைமையில் விஜய் டோட்டலாக கலைச்சிட்டுனா கூட 230 தொகுதி வந்தால் வந்துடுவார். அந்த சூழ்நிலை ரொம்ப அந்த நினைப்பில் தான் இருக்கீங்க. நாங்கள் அந்த நினைப்பில் இல்லை, மக்கள் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. வணக்கம். வணக்கம் சார். பல குழப்பங்கள் மத்தியில் விசிகாவும் பயணிச்சுன்னு இருக்குது. என்ன விசிகாவோட நிலைப்பாடு என்ன? பல சலசலப்பு பேச்சுக்கள் ஏற்படுது. அமைச்சரவையில் விசிகா பங்கேற்பு அப்படின்னு அது உறுதியாக இருக்கா? தொண்டர்கள் எல்லாரும் அமைச்சர்கள் இடம்பெறணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் அது தலைவராக இருக்கணுங்கிறதுல மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்கிறாங்க. ஏன்னா அது முதல் தடவையாக விசிகாங்கிறது ஒரு தலித் இயக்கமாக இருந்து அது மக்கள் பேர் இயக்கமாக மாறி அது ஒரு கட்சியாக மாறி இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியாக மாறி அது ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கி நாங்கள் வலிமை பெற்றுக்கிறோம். அதன் அடிப்படையில் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. ஆனால் நாங்கள் எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கும் போதே மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அதன் பிறகு இல்லை மறுபடியும் மாநிலத்தை அது கூட்டாட்சி வேணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு முழக்கத்தை நாங்கள் முன்னெடுத்து நகர்த்துறோம். அது அடிப்படையில் இந்த சூழ்நிலையில் எங்கள் தலைவர் அவர் ஒரு முதல் தடவையாக ஒரு மக்களுக்கான ஒரு அமைச்சராக இருந்தால் அது சரியாக இருக்குன்னு சொல்லி எல்லா நிர்வாகிகளும் சரி, ஒட்டுமொத்த கூடிய தொண்டர்களும் சரி, ஆதரவு சக்தியிலையும் முதல் தடவை நீங்கள் இருந்தால் நீங்கள் இருங்க தலைவர் அப்படின்னு ஒரு தலைவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர் அந்த உயர்மட்ட குழுவில் கூடிய அந்த உயர்மட்ட குழு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அந்த உணர்வை உள்வாங்கி கொண்டு அவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது பெரிய நிகழ்வாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தொண்டர்கள் எல்லாமே தலைவர் அமைச்சராகணும், இந்த மக்களுக்கான விடியலுக்கான தலைவரை தலைவர் தான். அதனால் எங்களையெல்லாம் அரியணை வைத்து பார்த்த தலைவர் நாங்கள் எல்லாமே அவர் அரியணை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் ஒரு அமைச்சர் ஆகணுங்கிறதுல ரொம்ப மக்களும் தெளிவாக இருக்கிறாங்க, தொண்டர்களும் தெளிவாக இருக்கிறாங்க, நிர்வாகிகளும் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய சில தோழர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன தலைவர் உள்வாங்கி கொண்டு தான் அடுத்த கட்ட அவருடைய மனசில் என்ன இருக்குங்கிறது என்ன நகர்வு என்ன? தொல் திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக போகிறாரா? ஏதாவது எலெக்ஷனில் நிற்க போகிறாரா? அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டு பேசின மாதிரி திருச்சி தொகுதியில் நிற்க போகிறாரா? இல்லை, அது திருச்சி தொகுதியில் அவங்க தாவேக்க தரப்பில் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். நீங்கள் நில்லுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கலாம். தலைவருக்கு நீங்கள் அமைச்சர்கள் இன்றைக்கி கூட ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு? அமைச்சர்கள் அண்ணன் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சிறுத்தைகளின் தொண்டனாக இருந்து நாங்கள் வரவேற்கிறோம். அண்ணன் ஆதவ அர்ஜுன் அவர்கள் கொடுத்த அந்த சொல்லாடலுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறது எங்கள் பெரிய மனக்குழப்பமாக இருக்குது. அந்த மனக்குழப்பத்தை எங்கள் தலைவர் தீர்க்கணுன்னா எங்கள் தலைவர் ஒரு அமைச்சர் ஆகணுங்கிறதா என்னுடைய முதலில். சோஷியல் மீடியாவில் வைரலாக வன்னியரசு தான் அமைச்சர் இடம்பெற போகிறாரு அப்படின்ற வார்த்தை ஓட்டிகிட்டு இருக்கு. நல்லது தானே, எல்லோரும் ஆகட்டுமேண்ணே. காங்கிரஸில் 2 பேர், நாங்கள் இப்போ 3 பேருங்கிறாங்க. நாங்கள் 2 பேர் வச்சுக்கிறோம்,
எங்களுக்கு 3 அமைச்சர் தரட்டும், 2 அமைச்சர் தரட்டுமே, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. யாரும் நாங்கள் அவாய்ட் பண்ண மாட்டோம்ல, அதை நாங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லலையே. வர்றதை வேணான்னு கூடாது. இல்லை, வர்றதை வேண்டானுங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலண்ணே. அது ஒரு மக்கள் சேவை தானே. அது அமைச்சருங்கிறது வந்து அந்த இலாக்காக்கெல்லாம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது அது ஒரு அனுபவம் தானே. அந்த அனுபவத்தில் யார் கிடைச்சா என்னென்ன அது அது அந்த அடிப்படையில் தானே. எனக்கு கூட அந்த சட்டமன்ற தேர்தல் சீட்டு கிடைக்கணும் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. அதனால் வந்து ஏதாவது வந்து நமக்கு ஒரு வாரியமோ அப்படி இல்லைன்னா வந்து கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது தலைவர் வகையில் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு கோட்பாடு கிடைச்சிருச்சு இல்லையா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் நகர்ந்து வந்திருக்கு இப்போது அப்படின்னு. ஆமாம், இல்லை அது அந்த நகரை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அந்த முடிவு இன்னும் தெரியாமல் இருக்கு. தெரியாமல் குழப்பத்தில் இருக்கார் திருமாவளவன் அப்படின்னு. அவர் இல்லை, அவர் தலைவர் குழப்பத்திலும் இல்லை, தலைவருக்குன்னு கிட்டத்தட்ட அவர் தெளிவில் தான் இருப்பார். தொண்டர் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்காரா? இல்லைண்ணா, தீர்க்கமான முடிவில் தான் இருக்கார். தொண்டர்கள் உணர்வு புரிஞ்சுக்கிட்டாரு, நிர்வாகிகளுடைய உணர்வு புரிஞ்சுக்கிட்டாரு, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய இருக்கக்கூடிய உணர்வு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு ஜூம் மீட்டிங்கில் வந்து தலைவர் பேசியிருக்காரு. அது பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பார்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆமாம், சரி, உங்கள் ஆசை இருக்கட்டும். இது திருமா அவர்கள் வந்து இப்போது நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, இடதுசாரியும் சரி அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தாவேக்காவில் அந்த இது அதிமுகவுக்கும் தாவேக்காவும் உள்ள அந்த உரசல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டு தான் போயிட்டே இருக்குது. அந்த பக்கம் அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லைன்றாங்க. சி.வி. சண்முகம் டீம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இடதுசாரிகள் அதிமுக அமைச்சர்கள் பங்கேற்றாலும் சரி, உங்களுக்கு ஆதரவு அளித்தாலும் சரி, நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல் திருமாவளவன் அவர்களும் இந்த வார்த்தையை முன் வச்சு சொல்லியிருக்காரு. அதிமுக வரும் பட்சத்தில் நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போது அமைச்சர்கள் பங்குன்ற இடத்துல, அமைச்சர்கள் இடம் பிடிக்கிற இடத்துல போயிருக்கீங்க. இப்போ அதிமுகவுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுத்தா என்ன ஆகும்? இல்லை, அது வருவாங்களா, வர மாட்டாங்க? இல்லை, அவங்க வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு இரு பிரிவாக பிரிஞ்சு ஒரு பிரிவு வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஆதரவை வந்து தோழமை ஆதரவாக வந்து டிவிகே தரப்பு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஆட்சியில் பங்கு நாங்கள் கொடுக்கல, அமைச்சரோட இடம் கொடுக்கல, நாங்கள் வந்து அந்த ஆதரவை வந்து தோழமை ஆதரவை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்களும் ஒரு சொன்ன அதிமுக ஆரம்பியாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய இருக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் வந்து நாங்கள் நகர்த்தி கொள்வோம் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிவிக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்குங்கன்னா அது விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் அவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் வந்து அதிமுக கிடையாது, அது தொலைமை உணர்வாக நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லி அவங்க திருப்பி வராங்கன்னா தான் அது வரமாட்டாங்க. அது இப்படி வரம்பியாக இருந்தால் அவங்க மறுபடியும் வந்து அண்ணன் சி.வி. அவர் சண்முகம் அதிமுக நிலைப்பாடு, சி.வி. சண்முகம் டீமோட நிலைப்பாடு அதிகாரத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கு தான் வராது. அவகாவிடம் போனால் ஒரு அதிகாரம் கிடைக்கும். இல்லை, அது டிவிக்கு சொல்லிட்டாங்களே, அது தோழமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவங்க அமைச்சர் இடம் கட்டாங்க, ஓகே, அது உண்மை தான். ஆனால் இவங்க டிவிக்கு தரப்பு வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து தோழமை உணர்வோடு தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து பங்குங்கிறது வந்து நாங்கள் வந்து விசிகா மற்றும் கம்யூனிஸ்டோட தான் நாங்கள் பங்கு, காங்கிரஸோட பங்குன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால தான் மாண்புமிகு அமைச்சரான ஆதவ அர்ஜுன் வந்து எங்களுக்கு வெளிப்படையான ஒரு தன்மையை சொல்லியிருக்காரு. அண்ணன் தலைவர்கள் வந்து அமைச்சராகணும்னு சொல்லி ஒரு பெரிய கோரிக்கை வச்சுருக்காரு. அது அந்த நிலுவை வந்து ப்ராசஸில் இருக்குது. அது ஓரளவு சாத்தியமாக நடக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். விஜய் எதிர்பார்க்குறது ஒரு நல்ல தலைவர் அங்கே தேவை அப்படின்ற இடத்துக்கு நகர்றாரோ? அப்படி இல்லைன்னா விஜய் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தேவை ஒரு நல்ல தலைவர்கள் தான் தேவை அப்படின்னு. அந்த இடத்த நிரப்புறதுக்காக தொல் திருமாவளவன் நகர்றாரு அந்த பக்கம். அது பலமுறை இவரும் சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம அதை அப்படி எடுத்துக்கூடாதுன்னா, நடிகர் விஜய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நட்சத்திர நடிகர். அவர் நிற்காத இடமெல்லாம் ஓட்டு போட்டாங்க, அவர் போகாத திசையெல்லாம் ஓட்டு போட்டாங்க. அவர் வாக்கு எங்கெங்கெல்லாம் போகலையே வரலையே எல்லாத்துக்கும் வாக்கு போட்டாங்க. ஆனால் அவர் மிகப்பெரிய வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர், அவர் நட்சத்திர ஸ்டார் அவர். ஆனால் அரசியல் வந்து கலைஞருக்கு அப்புறம் பெரிய சாணிக்கிறாருன்னா எங்களோட தலைவர் அவர்கள் தான். ஆனால் அதை வந்து பெருந்தன்மையாக எந்த பதவியும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ரொம்ப தன்மையாக இருந்தார். ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இருக்கிற நேரத்தில் வந்து அண்ணன் தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருந்தார்னா அவர் நட்சத்திரமாக இருக்கார். எங்களுடைய தலைவர் வந்து ஒரு ஜாம்பவானாக இருக்கார், அரசியல் ஒரு ஜாம்பவான், ஒரு குருவாக இருக்கார். அப்போ ஒரு குருவும் நட்சத்திரமும் ரெண்டும் ஒரே அணியிலிருந்து பயணம் செஞ்சால் அவர் எங்கேயாவது குறைகள் இல்லை குற்றங்கள் ஏதாவது வந்து
எப்படி ஆட்சி நடத்தணும், எப்படி வந்து இப்படி இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல வந்து எங்கள் தலைவர் சொல்லுவார். அந்த அடிப்படையில் கூட எங்கள் தலைவரை வந்து அவர் விரும்பியிருக்கலாம். அப்படியே இதை நான் எதிர்பார்க்குறேன். நான் ஒரு குருவுக்கும் ஒரு நட்சத்திரக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையாக தான் இதை நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே பல விமர்சனங்கள் அதெல்லாம் கடந்து போயிடுவீங்களா? அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா இல்லைண்ணே. அதுண்ணே நாங்கள் வந்து விமர்சனங்கள் இல்லைண்ணா, நாங்கள் வந்து பழி சொல்லுக்கு ஆளானா பயங்கரமான இந்த சமூகமே இப்படி அண்ணன்ட்ட பல தடவை நான் போய் அண்ணனுடைய வலை தொலைக்காட்சியோட சொல்லிடுறேன். நான் இந்த சமூகமே ஒரு அறிமுகப்பட்ட சமூகம் தான். எவ்வளோ சொல்லி 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 வந்து இன்றைக்கி நாங்கள் தலையில் நிமிர்ந்துருக்குறோம். இதில் நாங்கள் கட்சி பண்ணியாக இருக்கும்போது பல விமர்சனங்கள் எங்களுக்கு வந்துச்சு. வந்து ஒரு சாதி கட்சி அப்படின்னு வந்துச்சு. அதன் பிறகு வந்து இது வந்து தீவிரவாத இயக்கம்னு வந்துச்சு. அதன் பிறகு நான் ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையாக வந்தோம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தீர்மானம் அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி யார் போய் வந்து விசிகா எந்த அணியில் இருக்கோ அந்த அணி தான் வந்து ஆட்சி அமைய சூழ்நிலை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து திமுக அதில் தான் ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கைப்பற்றினாங்க. அதில் தான் உள்ளாட்சி தேர்தல் வந்து கைப்பற்றினாங்க. அதேமாதிரி டிவிக்கு இன்றைக்கி ஒரு நெருக்கடி வந்தப்போ நாங்களும் ஆதரவு கொடுத்துக்கிறோம், கம்யூனிஸ்டும் ஆதரவு கொடுத்துக்கிறோம். அப்போ எங்களுடைய வலிமைங்கிறது வந்து தமிழக அரசில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறிடுது. அதை நான் அந்த கண்ணோட்டத்தில் அந்த நீரோட்டத்தில் அதை நான் பார்க்குறேன். நான் எங்களுக்கு விமர்சனங்கள்லாம் அது வேறு யாராவது ஒரு நிலை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை சொல்லக்கூடிய விமர்சனங்கள் தான் அதை நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் மக்களுக்கான விடியல் நோக்கி நாங்கள் நகர்றதுனால விமர்சனங்கள்லாம் கடந்து தான் நாங்கள் போகிறோம். அந்த விமர்சனம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த அவர் பண்ணுற நபர் வந்து ஒரு சாதாரண ஒரு நடுநிலையான நபராக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் அவர் வந்து ஏதாவது ஒரு இயக்கத்தோட ஏதாவது ஒரு சாதியோட ஏதாவது ஒரு கட்சியோட இருக்கிறதுனால அது விமர்சனமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அது அவர் நம்ம மேலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஏதோ போராமையில் ஏதோ சொல்கிறாரு, அப்படி தான் நாங்கள் இது கடந்து. இல்லை, திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றுட்டு இப்போ தாவேக்காவில் இணைஞ்சி நீங்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கு ஒரு நிலைப்பாட்டை சொன்னார், மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். இல்லை, இது வந்து கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரோம். எந்த ஒரு குதிரை பேரத்திலோ அல்லது ஆட்சி அதிகாரத்திலோ அந்த ஆசையில் திருமாவளவன் அங்கே போகல. முக்கியமாக பாசிசம் இங்கே வரக்கூடாது, தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி தான் வரக்கூடாதுன்ற ஒரு அந்த மனப்பான்மை தான் தாவேக்காக்கு ஆதரவுன்னு தன்னிலை விளக்கம் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த அதிகாரத்தை கைப்பற்ற இடத்துக்கு போயிருக்கும்போது அதெல்லாம் கரைஞ்சி விடுது இல்லையா? இல்லை, அப்போ திருமாவளவன் சொல் வந்து மாறி இருக்கு. இல்லைண்ணா, அது அப்படி நம்ம அது பார்க்கல. அவரை நம்பி வாக்களித்தவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறாரு? இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு எதிராக தான் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ். இப்போ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காங்கிரஸாக இருப்பேன், நான் காங்கிரஸ் தான் இருப்பேன். எப்படின்னா, காங்கிரஸ் வந்து நான் அந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும்போது அதன் பிறகு எல்லாரும் திராவிட கட்சியில் வந்தோம். திராவிட கட்சியிலேருந்து அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற வந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு கட்சியை நம்ம மாறிட்டோம். அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு மூலக்கூறு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே போய் காங்கிரஸை போய் மாட்டிக்கணும். இப்போ அப்போ என்னென்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வில் இன்றைக்கி நடக்கக்கூடிய எது உண்மை தன்மையை மட்டும் நம்ம தெரிஞ்சு அது சந்தர்ப்பவாத அரசியல் ஆகிடுமே. இல்லைண்ணே, சந்தர்ப்பவாதம் கிடையாது. இப்போ நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா நேரம் பிஜேபி உள்ள வந்திருக்கும்ல. கரெக்ட் தான். அப்போ ரைட். அப்போ இன்றைக்கி நம்ம ஆதரவு கொடுக்கறனால, நாங்கள் ஆதரவு கொடுக்கறனால, இல்லை நாங்கள் ஒரு அமைச்சர் கொடுக்கறனால இன்னும் பல லட்சம் குடும்பங்கள் வாழும்ல, பல லட்சம் ஒரு இழுக்கு சொல்லு வந்து போயிரும்ல. இந்த சமூகம் அடிமைப்பட்ட கிடந்த சமூகத்தில் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு இயக்க ஆரம்பிச்சு அது மட்டும்தான் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைண்ணே, அப்படி நான் எடுத்துக்கல. அவங்கவுங்க நினைவுக்கு அவங்கவுங்க 1000 சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய கொள்கைக்கு எங்களுடைய கோட்பாடுக்கு நாங்கள் எதை நோக்கி நகரமோ அதுதான் உண்மையாக இருக்கும். நாங்கள் வந்து இவங்க அது சொல்லுவாங்க இவங்க அது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கவே கிடையாது. உண்மையாக இருந்துச்சுன்னா அதுதான் நாங்கள் அரசியல் பண்ணிட்டோம். அதுதான் எங்களுடைய நாங்கள் உண்மையாக நாங்கள் வெளித்தன்மையை நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இல்லை. இனிமேல் விஜய் செய்யும் தவறுகளுக்கு திருமாவளவன் பொறுப்பேற்கணும் இல்லையா? அப்படி ஆட்சியில் நம்ம பங்கு எடுத்தால் மட்டும்தான் ஒன்று. அதேமாரி வந்து பங்கேற்கும் பட்சத்தில் அப்படி தவறு செய்ய விட மாட்டோம். என்ன காரணம்னா, எங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி அரசியல் படுத்தல். அப்போ இது வந்து என்னென்னு முன்கூட்டியே பேசிடுவாங்க. அந்த பேச்சு இருக்கிறதுனால அதனால் அந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அவர் இருந்தாலும் எங்கள் தலைவர் இலாக்காவாக இருந்தாலும் சரி, அண்ணன் விஜய் அவர்கள் இலாக்கா பாஜக போல தாவேக்காவும் வாஷிங் மிஷின் அப்படி தானே? அப்படிலாம் இல்லைண்ணே.
அப்படி நடக்கிறது, தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுடைய தலைவர்கள் அந்த குறை நிறைகளை வந்து சுட்டி காட்டி ஆட்சி நடத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ என்ன சான்சஸ் இருக்கா தொல் திருமாவளவர்கள் திருச்சியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? இல்லை, அவங்க டிவிகே தரப்பில் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் தான். ஏன்னா யாரும் சொல்ல முடியாது, நம்மகிட்ட ஃபோன் போட்டு சொல்ல முடியாது, யாரும் நம்ம போய் கேட்க முடியாது. டிவிகே தரப்பு என்னங்க நிற்கிறீங்களா பொருள் நம்ம கேட்க முடியாது. அதேமாதிரி அவங்க வாங்க வந்து நாங்கள் கொடுக்குறோம் சொல்ல முடியாது. இல்லை, ஒரு சோர்ஸ் ஒரு தகவல்னா தலைவர் அப்படின்னா நாங்கள் ஒரு வாய்ப்பு நம்ம கொடுப்போம். ஏன்னா அதை எங்கள் தலைவரோட உங்கள் தலைவர் இருந்தால் தான் எங்களுக்கும் பெருமையாக இருக்கும், அவருக்கும் பெருமையாக இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது போகிற போக்கில் ஏதாச்சும் வந்து அள்ளி போட்டு போகிறது. அதனால் வந்து எது உண்மையான தகவலுங்கிறது தலைவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்லிடுவார். அதுக்காக தான் நம்ம காத்திருக்கோம். எனக்கும் பெரிய ஆர்வம் தான், எப்போச்சும் தலைவர் திருச்சியில் நிற்கணும், திருச்சியில் திருமாவளவன் வென்றார் அப்படின்னு ஒரு டைட்டில் வரணும், அது நம்மளும் பார்க்கணும். அப்படின்னு ஒருவேளை திருச்சியில் போட்டிட்டு வெற்றி பெற்று விட்டால் துணை முதலமைச்சர் பதவி திருமாவுக்கு தரப்படுமா? எனக்கு தனிப்பட்ட முறையில் அதான் ஆசை. தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர் சித்தைகளோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். இல்லை, அந்த இடத்துக்கு தாவேக்கா இடம் கொடுக்குமா? அந்த இடத்துக்கு நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே பல முறை நம்ம பேசப்பட்டது தான் இது. கடந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பேச்சில் வந்தது தான். இதுமாரி கூட்டணி ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும். ஏன்னா இடதுசாரிகளும் சரி, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் அங்கே தஞ்சம் அதாவது ஆதரிப்பதனால்தான் இங்கே வராங்க அப்படின்ற ஒரு ஒற்றை கருத்தோடு வராங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்வு வந்தது. அதெல்லாம் உண்மையாகுமோ? இப்போது அது துணை முதல்வர் பதவி கொடுத்தா அது மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அது கொடுக்குற இடத்துல வந்து அது டிவிக்கில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தான் முடிவு செய்யணும். ஆனால் எங்கள் தலைவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் எங்களுடைய தொண்டர்களுக்கு அது விருப்பம் இருக்குது. தலைவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் தொண்டர்கள் விருப்பம் இல்லை. தொண்டர்கள் விருப்பமே என் விருப்பம் சொல்லிடுவார். இல்லைண்ணே, அது வந்து அது திராவிட கட்சிகளுக்கு வர சொல்லாடல். அது எங்கள் தலைவர்கள்லாம் வந்து எங்கள் தலைவருக்குன்னு சில ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதனால தான் எவ்வளோ சில வாய்ப்புகள்லாம் வரும்போதோட தலைவர் வந்து சில நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து சில காய்கள் நகர்த்தினார். இல்லைன்னா எவ்வளோ ஒரு நேரம் வாய்ப்புலாம் வந்து நேரம் மூணாவதோட மத்திய அமைச்சர் நாலா சொல்லப்போ 4வது மத்திய அமைச்சராக இருக்கணும் எங்கள் தலைவர். காங்கிரஸும் திமுக கூட்டணி இருக்கும்போது எங்கள் தலைவர் அந்த பதவி வேணான்னு சொல்லிட்டார், மத்திய அமைச்சர் பதவி வேணான்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு பிஜேபி ஃபஸ்ட் டைம் அதிமுக கூப்பிட்டாங்க, 2வது தரம் கூப்பிட்டாங்க, 3வது தரம் கூப்பிட்டாங்க, 4வது தரம் மத்திய அமைச்சர் இருந்திருப்பார். இதுவரையும் அவர் போகவே இல்லையே. அவர் பதவிக்கும் பதவிக்காகவும் வேறு சொகுசுக்காகவும் அவர் எதுக்குமே வந்து அடிபட மாட்டார். அவருக்கும் கட்டுப்பாடு இருக்கும், அவருக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் அவர் வந்து இயங்குவார் வழியா மற்றோடைய விருப்பத்துக்கு அவர் இயங்க மாட்டார். அதனால் வந்து அப்படி கொடுத்தா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு துணை முதல்வர் ஆனால் அதை விட சந்தோஷம் இந்த தமிழ் சமூகத்துக்கு வேறு எதுவுமே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அதை நான் கருதுகிறேன். நான் இப்போது ஒருவேளை அதிமுகவோடு இணங்கும் தாவேக்காவும் அதிமுகவும் இணங்கிட்டாங்கன்னா, அதாவது சிவி சண்முகம் டீம் தாவேக்கா வந்துட்டாங்கன்னா இவரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்லைண்ணா, அப்படி நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி என்ன சும்மா இருக்க முடியும்னா அவர் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் இவங்க போனால் ஆல்ரெடி இவங்க கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவர் எடப்பாடி அவர்கள் வந்து போனவர்களும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ அவங்க மேற்கொண்டு போடுவாங்க. அப்போ வந்து அதனால தான் இந்த அமைச்சர் கூட நாங்கள் பங்கேற்கல கூட நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இல்லைன்னா அவங்க கட்சி பதவி கூட அவங்க இதாயிரும்ல, எம்எல்ஏ கட்சி பதவி, அது அவங்க கட்சி எம்எல்ஏ பதவி வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும். ஆனால் அவரே ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தான், யார் நியமனம் பண்ணணும் ஒரு இது இருக்குது, ஒரு இது ஒன்று இருக்குது. அது கடிதம் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து யார் கொடாங்கிறது மெஜாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சியின் தலைமை தான் கடிதம் கொடுக்கும். ஆனால் இப்போ கட்சி தலைமை அந்த கடிதம் கொடுக்காம இவங்க மெஜாரிட்டியாக இருந்து நாங்கள் தான் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது ஏற்றுக்கிட்டாருன்னா அது சட்டம் ஏற்றுக்காது. விஜய் ஏற்றுட்டார்ல. இல்லை, அதுதான் சார். இல்லை அதான் விஜய் ஆட்சி ஏற்றுக்கிட்டாலும், அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்றுக்கிட்டாலும், சபாநாயகர் அவர்கள் ஏற்றுக்கிட்டாலும் சட்டம் ஏற்றுக்கணும்ல. சட்ட பிடிக்கணும்னு இருக்குல்ல. அப்போ அது சட்டத்துக்குள்ளே அவங்க போனாங்கன்னா அப்போ இது சரியாக தவறாங்க, சட்டம் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு பண்ண வழங்கல. அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து ஏதாவது வந்து நெகட்டிவ் ரோல் வந்துருமோ, அப்போ தார்மீகமாக வெளியே வந்துடுவீங்க. அதிமுக உள்ளே வர மாட்டாங்க. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்தாங்க. அங்கே இருக்கீங்க, ஆமாம், வர மாட்டாங்க. நீங்களே வரவிடாத மாதிரி பண்ணுறீங்க. இல்லை அவங்க டிவிகே தரப்பில் வந்து நாங்கள் வந்து தோழமையாக தான் அதை நினைக்கிறோம், இந்த ஆதரவு தோழமையாக தான் நினைக்கிறோம், நாங்கள் வந்து ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு கொடுக்கல அப்படின்னு வந்து டிவிகே தரப்பில் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க.
அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ரொம்ப இது நாங்கள் தெளிவாக இந்த வார்த்தை நம்ம சொல்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட்டுகளும் இந்த கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. அதிமுக வரம்பு இருந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு ஐயமும் இந்த வார்த்தை வச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்களும் ஓகேன்றாங்க. அதுவும் நாங்களும் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். நாங்களும் அதுவும் ஓகேன்ட்டாங்க. அப்போ அதிமுக ஆதரவு இல்லைன்னா தற்காலிக அரசியல் தானே இது. அடுத்த 6 மாதம் கழித்து ஃப்ளோர் டெஸ்ட் வைப்பாங்களே, அது மறுபடியும் இந்த ஆட்சி நல்லா நடந்துச்சுன்னா மறுபடியும் நாங்கள் மறுபடியும் ஆதரவு கொடுப்போம். நாங்கள் இந்த மறுபடியும் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து 108 ஆமாண்ணே அதிமுக ஒரு பட்சத்தில் தான் 144 ஃப்ளோர் டெஸ்ட்டில் வின் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. 144 6 மாதம் அது எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருந்தா, அதாவது தாவேக்காலேருந்து ஆதரவு விலகிக்கிட்டா, அவங்க கட்சியோடு இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, சிவி சண்முகம் டீம் எல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்னா இந்த 108 ஸ்ட்ராங்காக நிற்குமா? நிற்கிறதுக்கு வாய்ப்பு மைனாரிட்டி அரசாக இருக்கும். இல்லை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுண்ணே. கை கெட்டது வாய் கெட்டது அப்படி இல்லை, நிற்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நாங்கள் கூட இன்னைக்கு திமுகவில் இருக்கிறோம், ஆட்சியில் பங்கு பெறாமல் இல்லையானா அது சின்ன ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். காங்கிரஸ் போய் அங்கே போய் ஐக்கியமாயிட்டாங்க, திமுக கூட்டில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. ரெண்டாவது கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்களும் கம்யூனிஸ்டுகள் வந்து என்ன ஒரு நிலைப்பாடுங்கிறது வந்து அது வந்து ஏன்னா இது நெடு கால அரசியல் பயணம். இப்போ அதிமுக வந்துட்டாங்கன்னா அதன் பிறகு வந்து எந்த காலத்தையும் வீழ்ச்சி காலம் உறவு வச்சுக்க முடியாது, எந்த காலத்திலும் கம்யூனிஸ்ட் உறவு வச்சுக்க முடியாது. அதனால் எங்களுடைய உறவு வேணும்னு ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க. ஏன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தல் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல்லாம் இருக்குது. அதனால் எங்களுடைய உறவு வேணும்னு முக்கியம் நினைப்பாங்க. அதனால் வந்து அவங்களுடைய உறவு வேணாம்னு நினைப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து விஜய் வந்து டோட்டலாக கலைச்சிட்டுனா கூட 230 தொகுதி வந்தால் வந்துடுவார். அந்த சூழ்நிலை ரொம்ப அந்த நினைப்பில் தான் இருக்கீங்க. நாங்கள் அந்த நினைப்பில் இல்லை, மக்கள் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. சரி ஏன்னா நாங்கள் அந்த நிலைமை இல்லாமல் இருக்கிறதுனால தான் 2 பேர் ஜெயிச்சிருக்கிறோம். மக்கள் அந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. மக்கள் மனநிலை அப்படி மாறி போச்சு. அதுவும் மக்கள் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் இருக்கக்கூடிய மோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய துயரம் தான் அது. செல்ஃபோன் இல்லைன்னா இந்த அளவு ஆட்சி மாற்றம் வந்திருக்காது, இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் செல்ஃபோன் தான் காரணம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ தாவேக்கா அமைச்சரவையில் நீங்கள் இடம் பெற்றுட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளோட அந்த வளர்ச்சி ஏற்றமாக இருக்குமா இறக்கமாக இருக்குமா? இன்னொரு கட்சியில் போய் உங்களுக்கு தங்களை இணைக்கிற மாதிரி தானே. ஏற்கனவே திமுக-இடம் அடிமையாக தான் இருந்துட்டு பேச்சுகளெல்லாம் அடிபட்டது. கடந்த கால கசப்புகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். மீண்டும் அதை பரிசோதிக்கணுமா? இல்லை, நாங்கள் டிவி கூட பேசுகிறதுனால வந்து நாங்கள் அடிமையாக ஆக மாட்டோம். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்குறோம். அந்த ஆட்சி அமைவதற்கு காரணமே நாங்கள் தான். அப்போ அது ஒரு தோழமை உணர்வோடு நான் பகிர்ந்துக்கிட்டோம். அப்படியே இதை நான் பார்க்குறேன். நான் அதேமாரி ஆட்சியில் நாங்கள் வந்து இதை வந்து அதிகாரம் வச்சுட்டா கூட இன்னும் வலிமையாக வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் சலுகைகள் நாங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் வழி என்னன்னு தெரியும், சாதாரண ஒரு குடிநீர் என்னன்னு தெரியும், சாக்கடை தண்ணி போகணும் எங்களுக்கு என்ன வலிமை என்னன்னு தெரியும், ஊரில் வந்து மின்சாரம் என்ன வலிமைன்னு தெரியும். அப்போ கிராமப்புறங்களில் வந்து என்னென்ன வறுமையில் இருந்தோம், வறுமை என்னன்னு எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தெரியும். அப்போ இப்படி ஒரு அதிகார பகிர் வரும்போது இன்னும் வலுவாக வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களை சலுகைகளை அரசு கொடுக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை வந்து கொண்டுட்டு போய் இன்னும் அவங்கள வந்து வறுமையிலிருந்து மீட்டு அவங்கள வந்து தரம் உயர்த்த நாங்கள் முயற்சிட்டுப்போம். இதை அந்த பகிர்வு வந்து நான் அப்படி தான் நான் பார்க்குறேன், அப்படி தான் இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து, அதுதான் எங்களுடைய தலைவர் கருத்து, அப்படி தான் இருக்கும். அதில் தொடர்ந்து பேசுவோம். வன்னியரசு அமைச்சர்கள் பங்கேற்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். இன்னும் 6 மாத காலம் எங்கள் தலைவர்னு சொல்லுங்கள். இன்னும் 6 மாத காலம் தொல் திருமாவளவர்களும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? சரி, உங்கள் நேரத்தை நன்றி. நன்றி.